எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து முறுக்கு செய்ய போகிறேன். தீபாவளி வந்துருச்சுல்ல, அதனால் முறுக்கு செய்ய போகிறேன். முறுக்கு ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு செய்கிறதுனால அது ஒரு விலாகாக எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு படி அரிசி, நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஊற போட்டு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆட்டிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ, சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் போடாமல் கூட செய்வாங்க. ஒரு 4-5 மிளகாய் மட்டும் போட்டு, நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்சியில் பொடியாக பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டுட்டு ஒரு 2 கை அரிசி போட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சதுக்கப்புறமேலும் மற்ற அரிசி போட்டுக்கலாம். இதெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 கைப்பிடி அரிசி போட்டு இந்த மிக்ஸி ஜாரவே நல்லா கழுவி ஊற்றிடலாம். இதில் வேஸ்ட்டாக தானே போகும். இல்லைன்னா என்ன ஆகுனா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். அப்போ முறுக்கு உலக்கில் நம்ம போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்படியே சிக்கிக்கிச்சுன்னா அந்த முறுக்கு வந்து அப்படியே செப்பரேட் ஆகிடும். மிளகாக்குள்ள கை விடுறோம்ல, கை கொஞ்சம் எரியும். விளக்கெண்ணை தடவிங்க, எரிச்சல் அடையும். கை விடலைன்னா அந்த ஸ்பேட்சுலா கூட விட்டு பரட்டி விட்டுக்கலாம். வலிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, நிறைய அரிசி போடுறப்ப அந்த காட்டை குறைஞ்சிரும் இல்லைங்களா? காட்டம் தெரியுது. நல்லா நைஸாக அரைக்கணும். மூடி வச்சுக்கலாம். காட்டம் மேலே செவன்னு ஆயிடுச்சு. நல்லா அரைப்பட்டுச்சா? இப்போ வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன குட்டி கூட இந்த ஒரு படி அரிசி ஆட்டங்குள்ளே ஆட்டிடும். எல்லாத்தையுமே ஒன்றா போடணும். ஒன்றா போட்டு இந்த மாவு வந்து நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். அரிசி மாவோட தோசை மாவோட நல்லா நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கொடுத்துருங்களா? கணக்காக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கணும். ரொம்ப தொடன்னு தண்ணியாட்ட இதாகிடுச்சுன்னா அப்புறமேல் பொட்டுக்கடலை மாவு போடும்பொழுது ரொம்ப அதிகம் போடுற மாதிரி ஆகிடும். தண்ணி வந்து அப்புறம் பத்தலைன்னா தண்ணி தொளிச்சு ஆட்டிக்கணும். இதை மூடி வச்சுக்கலாம். நான் இந்த கேப்பில் வந்து ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலை போட போகிறேன். அதை வந்து நான் இடித்து சமைச்சிக்கணும். நான் வந்து அரிசி வந்து இதில் ஒரு படி எடுத்தேன். அப்போ பொட்டுக்கடலை வந்து அரைப்படி எடுத்துக்கிறேன். போதுமா? அது இருக்கு கீழே பாரு. இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நான் இதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையே நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை சளிச்சுக்கலாம். பொட்டுக்கல் ஒரு 2 செகண்ட்லேயே மாவு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அதில் லேசாக கப்பி இருக்கு. இது சன்னமான சல்லடையில தான் சலிக்கணும். நைஸ் சல்லடை தான். எல்லாத்தையும் சலிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். பொட்டுக்கடலையே சலிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கப்பி இருந்துச்சு. இதை நம்ம அரைச்சி மறுபடியும் போட்டு சலிக்கிறனாலும் சலிச்சுக்கலாம். இல்லைன்னா தாலிப்பானையில் போட்டுக்கலாம். தாலிப்பானை இல்லாதவங்க குப்பையில் போட்டுக்கலாம். இதை அரைச்சி பார்க்குறேன். அரைக்க முடியும் வராதுங்கம்மா. ரொம்ப சன்னமாக தானே இருக்குது. போடணும். கசகசா மாதிரி இருக்கு. நீ கேட்டதுனால அரைக்கிறேன். இதாக அரைச்சிருக்கேன். பார்க்கல இதில் எவ்வளோ மாவு வருது, மீதி எவ்வளோ கப்பி இருக்குதுன்னு. பரவாயில்ல,
தான் இருக்கு ஏன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அந்த மூக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்படியே தங்கி இருக்கு. இவ்வளோதான். இதுக்கு மேலே அரைக்க முடியும். குப்பையில் போட்டுருங்க. அதான் ரவை ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றணுமாம்மா? குறைச்சிக்க 2 நேரம் ஆகும். இப்போ நல்லா கெட்டியாக இல்லாமல் தான் இருக்கு. அது ஓடுறதுக்கு டைட்டாக இருந்ததுன்னா தண்ணி தெளிக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா குடக்குடன்னு போயிடும். இது நல்லா நைஸாக ஆட்டிட்டு அப்புறம் தான் மாவு நைஸாக ஆட்டிட்டோன்னே ஆயிடுச்சு. அதெல்லாம் நைஸாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வலிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா பொட்டுக்கடலை மாவெல்லாம் போட்டு பிசைய முடியும். பெருசில் போட்டுட்டோம்னா மாவு எல்லாத்தையுமே வலிச்சிட்டு காமிக்கும். வலிச்சிட்டேன். இந்த கழுவி இந்த தண்ணி வந்து வச்சுக்கலாம். தேவைன்னா தெளித்து பசங்க ஏன் வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு எள்ளு ஓமம் எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு கை அளவுக்கு மாவு வந்து வச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டு முறுக்கு எப்படி கிறிஸ்பியாக இருக்குது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து கிறிஸ்பினஸ்க்காக வாங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எண்ணெயும் உறிஞ்சாது. அதுக்காக இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். உப்பு நான் தான் அரிசி இந்த மிளகாய் கூடயே உப்பை போட்டிருக்கேன். ஆமாம், பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாமா. இதுக்கு வந்து வெண்ணெய் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை கொஞ்சம் உருக்கிட்டு ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கலாம். சும்மா மெல்ட்டானா போதும். அவ்வளோதான். நல்லா உருகிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு பிசைஞ்சோம்னா கரைஞ்சிக்கும். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது டைட்டானா தண்ணி தெளிச்சுக்கலாம். எடுத்து வச்சோம்ல அந்த கையில் ஒட்டல. மாவையும் கொட்டிடலாம். அதுதான் கணக்கு. ஒரு படிக்கு அரை படி டைட்டாக இருக்குது. டைட்டாக இருக்கட்டும். நம்ம புளியறப்ப தொளிச்சுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஈரமாக இருந்தாலுமே கையில் ஒட்டல, எப்படிங்கம்மா? அதுக்கு தான் இது நைஸாக ஆட்டிட்டோன்னா இந்த பொட்டுக்கடலை மாவு போடும் பொழுது அது நல்லா உறிஞ்சிக்குதில்ல தண்ணியை, சாஃப்ட் ஆகிக்கு. மாவே பாரு நல்லா இருக்கு. இப்போ புளியறது பாரு சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும் ஆட்டுறதுக்கு. அது பாட்டுக்கு கிரைண்டரில் ஓடுறது தானே. நம்ம வந்து அரிசி மாவு கடையில் வாங்கி சுடுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அந்த புளிச்ச இது முறுக்கு வந்து ஒவ்வொரு ஆகும். அப்படியா? குவான்டிட்டி அதிகமாகும். அரிசி மாவு எல்லாமே பச்சரிசி மாவு தான். இது வந்து புழுங்கரிசி. ருசியும் நல்லா இருக்கும். குவான்டிட்டி அதிகமாகும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். சாஃப்டாக இருக்கான்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, பேய் மாதிரி இருக்கு அம்மா.
சாமி பிள்ளையார் வச்சுட்டு முறுக்கு சுடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உங்களை அழிச்சிருங்க மாமா அதை. அது எதுக்கு? பிள்ளையார் ஒய் செய்யறதுக்கு முன்னாடி கடலெண்ணெயில பொரிக்கலாம். பொங்கிடுதுடா. கொஞ்ச நாள் இருந்தாலும் இது சிக்கடிக்காது. இப்போ அது 2 இது போட்டோடனே எண்ணெய் எல்லாம் பொங்கி வெளியே வந்துடும். ஆமாம். அது எதனாலங்கம்மா? அதில் அந்த கொழுப்பு சத்து இருக்கிறனாலயாட்டும். உள்ள போட்டுக்கலாம். டக்கு டக்குன்னு புளியணும். ஏன்னா நான் புளிஞ்சு கொடுத்தேன்னா உங்களுக்கு போட்டு எடுக்க. ஆமாடா. போடுங்க. இதை பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போடணுமா? போட்டதெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெய் அப்படியே சலசலப்பு அடங்கிருச்சு பாரு. அந்த பபிள் வராததையெல்லாம் எடுத்துடணும். இது வந்துருச்சு. இதே எடுத்துடலாம். டேஸ்ட் பார்க்கலாம். உப்பெல்லாம் சரியா இருக்கா என்னன்னு. வெறும் மாவு சாப்பிட்டு பார்த்தா உப்பு கணக்காக தான் இருந்தது. சவுண்டு நல்லா இருக்கு. லைட்டாக பத்தலையா? மைல்டாக பத்தல. போட்டுக்கலாமா? ஆமாம், இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. அப்பப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாமா? ஒட்டுக்காவே போட்டுக்கிட்டா? ஒட்டுக்காவே போட்டுருங்கம்மா. இப்போ நான் ஒண்டியமாக புளிஞ்சா டைம் ஆயிடும். அதனால் வந்து பாப்பா புளிஞ்சு கொடுத்ததுன்னா நான் சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாப்பா வந்து சுட்டதுக்கப்புறமேலு வீடியோ எடுக்கும். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பேசனில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலு இப்படி நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி பேப்பர் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அந்த எண்ணெயும் உறிஞ்சிக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலும் உள்ளே வச்சுக்கணும். இதில் எடுக்கிறதா ஈஸியாங்கம்மா? ஆமாடா. ஹோல்ஸ் கொஞ்சம் விட்டு பண்ணோன்னு வையே ஈஸியாக கொக்கி மாதிரி. நான் இது ஒன்று மட்டும் இப்படி புளிஞ்சுட்டேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வேகணும். அதை எடுத்துட்டா இல்லைன்னா? இல்லை பரவாயில்ல, விட்றா. அவ்வளோதான், முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதெல்லாம் இதில் இனிமேல் போடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கிற இந்த பக்குவம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.